வணக்கம் டீச்சர்ஸ். இன்று டெட்டுக்கான 9ஆம் வகுப்பு தமிழில் திராவிட மொழி குடும்பம் உரைநடை விளக்கத்திலிருந்து ஒரு 12 கொஸ்டினை பற்றின விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். தமிழ் தாங்க திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி மொழி. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை 4 வகை மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம். இந்தியாவில் உள்ள 4 வகை மொழி குடும்பங்கள் இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். இது ஆல்ரெடி டெட்டில் கேட்ட கொஸ்டினுங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் ஒன்று இந்திய நாகரிகம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகம் ஒன்று என்பது எந்த அகழ்வாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது? மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாராய்ச்சிக்கு பின் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்திய நாகரிகம் என்பதை அறிஞர்கள் எவ்வாறு கருதுகின்றனர்? திராவிட நாகரிகம் என்று கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திராவிட மொழி என அழைக்கப்படுகிறது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். இந்த கொஸ்டின் ஏற்கனவே டெட்டில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடன் என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் பெல் பட்டனை ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.